பொள்ளாச்சியில் மலையாள திரைப்படத்தின் படப்பிடிப்பில் தயாரிப்பாளர் தன்னிடம் அத்துமீற முயன்றதாக நடிகை சார்மிளா குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், அவர்கள் மீதே அப்போதே காவல் நிலையத்தில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்திருக்கிறார். நம்ம காலம் மாறி போச்ச தமிழ் படத்தை மலையாளம் வேர்ஷன் அர்ஜுனன் பிள்ளையும் மஞ்ச மக்களும்ன்ற படம், அது புது ப்ரொடியூசர், புது டைரக்டர். முன்னாடியே யூஸ்வலாக கோரிக்கைகளை வச்சுருவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் வரீங்களா இல்லையா, இல்லைன்னா படம் இல்லை, நீங்கள் வீட்டில் தூங்கவில்லை தான், போகிறீங்கன்னா போங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. இது ஈஸி ஃபார் அஸ் டு ஹேண்டில். இவங்க என்ன பண்ணாங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக ஷொர்ணூர் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் வரல, நல்லா இருந்தது. அப்புறம் பொள்ளாச்சியில் 3 நாள் சாங் ஷூட்டிங், பொள்ளாச்சியில் சாங் ஷூட்டிங் 2 நாள் சைலண்ட்டாக இருந்தாங்க. பேக்கப் டே. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு தேவையில்லை. முன்னாடியே ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா நான் அப்போவே படத்தை விட்டு வெளில வந்திருப்பேன். பேக்கப் டே அன்றைக்கி தான் தே வெஞ்சர். என்னன்னாக்கா எல்லாருமே போயிடுவாங்க, யாரும் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த மேனேஜர் சண்முகம் அம்மன் அவர் நான் கிளம்பிட்டேன், ஓகே நான் கிளம்புறேன்னு ப்ரொடியூசர் பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்க அப்படின்னாரு. சரி போகிறேன். போய் அசிஸ்டன்ஸோடு போனேன். அசிஸ்டன்ஸ்லாம் எதுக்கு, அவங்க கீழே இருக்கட்டுமே, பேக்லாம் இங்கே இருக்குது, எல்லாம் தூக்கிட்டு வாங்க, அப்படியே பார்த்துட்டு போய் கிளம்ப வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாமே தே ஹேவிங் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ தேர் வெயிட்டிங் ஃபார் மீ டு கம். அண்ட் இவங்க வந்ததில் அவங்களுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் மாதிரி அசிஸ்டன்ட், லேடி அசிஸ்டண்ட்டும் கிடச்சிட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு என்ன பவுன்ஸ் பண்ணி அவங்க புடவையை பிடிச்சி இழுத்து கொண்டு கலாட்டா பண்ணி இப்போ ஏன் கிட்டே வந்தாங்க, அப்ரோச் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் எங்கள் 2 பேருக்காக இஸ் ரிவால்ட்டிங். அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒருத்தன் கட்டி பிடிச்சான், கையை கடிச்சு விட்டுட்டு ரேன் கீழே கேட்குறேன், ஃபோன் ரிசப்ஷன் ஃபோன் முடியாதுங்க, ஃபோன்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டு. ஸோ சரின்னு சொல்லி அதுக்குள்ள நான் வெளில வரேன், ஷட்டர் போடுற வராங்க. ஸோ தேவர் டூயிங் லைக் திஸ். ஸோ வெளியில் உடனே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்துச்சு. ஐ வாஸ் டெல்லிங் தம், இந்த மாதிரி கொஞ்சம் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியல் அங்கிள் தான், ஒரு அடிக்கல் ராஜ் எம்பி அண்ட் கிருபாகரன் அங்கிள், பொள்ளாச்சியில் வெரி ஃபேமஸ் பர்சன். சரி அவர் வீட்டுக்கு கொஞ்சம் போக முடியும், நம்ம பெரியவங்க பேரெலாம் சொல்கிறீங்க, நீங்கள் யார், அது இந்த மாதிரி நடக்குதுங்க, ஐயோ நம்ம அங்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு டைம் ஆகும், இருங்க நாங்கள் வரோம் சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு போகிற வரல ஒரு எஸ்டி போட்டு கொண்டு போய் தே மேக் அ ஃபோன் கால். டேடிக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இவங்க உள்ளே தே சேவ்டஸ். அப்புறம் ரூமில் போட்டு அவங்க வெளியில் உட்காந்துட்டாங்க. காலையில் டேடி ஹேட் கால்டு ராஜாத்தி அம்மா. காலையில் ஆல் த காப்ஸ் கேம், பெரிய லெவல் போலீஸ்லாம் வந்துட்டாங்க, பொள்ளாச்சிக்கே இறங்கிட்டாங்க. நிறைய பேர் சென்னையிலேருந்து வந்தாங்க போலீஸ். அங்கே எல்லாம் தே அரெஸ்ட் பண்ணி தே கெப்ட் இன்சைட். தென் லேட்டர் தே வர் ஹேண்டட் ஓவர் டு த கேரளா போலீஸ் ஆல்சோ.